வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். என்னை கைது செய்யாதீர், அவசரமாக மனு தாக்கல் செய்த கோட்டாபய ராஜபக்ஷ. திருகோணமலையில் விபத்து, பேருந்தின் பின்னால் மோதிய மோட்டார் சைக்கிள் சாரதி படுகாயம். காலி தேசிய வைத்தியசாலை வளாகத்தில் தீப்பரவல், மின்சாரம் துண்டிப்பு. பிரித்தானியாவில் இருந்து நாடு கடத்தப்படவுள்ள இலங்கை குடும்பம் விவகாரத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் திருப்பம். மஹிந்தவுக்கு ஏற்பட்ட மறதி, அனுர அரசின் அமைச்சருடன் நெருக்கமாக பேசியது என்ன? சுரேசலை சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல், முக்கிய அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு நடவடிக்கை. ஷான் விஜயலால் டி சில்வாவின் பிரத்யேக செயலாளர் கைது, சுமத்தப்பட்டுள்ள முக்கியமான குற்றச்சாட்டு. மரபணுவில் சிக்கப்போகும் பௌத்த துறவியின் மோசமான லீலைகள். இலங்கையில் மீண்டும் உச்சத்தை தொடும் தங்கத்தின் விலை. இன்று பதிவாய்க்குள்ள நிலவரம். 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான முச்சக்கர வண்டி, சாரதி படுகாயம். நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜோசித ராஜபக்ஷ பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. நடுவானில் அமெரிக்க விமானப்படை விமானம் விபத்து, 8 பேர் உயிரிழப்பு. தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு அவர் மனுவில் கோரியுள்ளார். சட்டத்திரணி சனத் விஜயவர்த்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் பொலிஸ் மா அதிபர், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சானி அபேசகர மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் பொறுப்பாசிரியர் மாதவ குணவர்த்தன ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். திருகோணமலை அனுராதபுரம் வீதியின் ரொட்டவிப பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளின் சாரதி ஒருவர் படுகாயமுற்ற நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலையிலிருந்து உறவுத்தான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்துக்கு பின்னால் அதே திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் இவ்வாறு விபத்துக்குள்ளானது. இதன்போது முன்னால் சென்ற பேருந்து திடீரென்று நிறுத்தப்பட்டதால் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பேருந்தின் பின்புறத்தில் பலமாக மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காலை தேசிய வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவுக்கு அருகாமையில் உள்ள மின்மாற்றியில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. காலி மாநகர சபையின் தீயணைப்பு துறையுடன் இணைந்து தீயை அணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்தனர். தீ விபத்தின் காரணமாக புற்றுநோய் பிரிவுக்கான மின்சார விநியோகம் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்தில் தொழில் ரீதியாகவும் தன்னார்வ அடிப்படையிலும் பெரிய அளவிலான சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள ஒரு இலங்கை குடும்பத்தை நாடு கடத்துவதற்கான அந்நாட்டு உள்துறை அமைச்சின் முடிவு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பை சந்தித்துள்ளது. பிரித்தானிய மக்கள் பிரதிநிதிகள் சபை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் பேசிய லிபரல் ஜனநாயக கட்சியின் எம்பி விக்டோரியா கொலின்ஸ், குறித்த இலங்கை குடும்பம் எதிர்நோக்குகின்ற நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்க பிரித்தானிய அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல் விடுத்துள்ளார். சமகால அரசாங்கத்தின் பிரதி அமைச்சருடன் மேற்கொண்ட உரையாடலில் பேசப்பட்ட விடயங்களை மறந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி சட்டத்திரணி உப்புல் குமார பெருமவின் மகனின் இறுதிக்கிரியின் போது மஹிந்த உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் அருகில் சென்ற பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல நெருக்கமாக கலந்துரையாடினார். இது தொடர்பான காணொலியொன்றும் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அரசியல் மட்டத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலை பல்வேறு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதாக கிடைத்த முறைப்பாடு தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இன்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் என்று அந்த ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல் ஜி புஞ்சிகேவா தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் சுரேஷ் அலி பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக அவருடைய உறவினர்களால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அண்மையில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சுரேஷ் அலி தடுத்து வைக்கப்பட்ட சிறைக்கூடம் குறித்து விசேட பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென் மாகாண முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வாவின் பிரத்யேக செயலாளர் ஒருவர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நேற்று இடம்பெற்றது. அரசாங்கத்துக்கு 16.5 மில்லியன் ரூபாய் நிதி நஷ்டத்தை ஏற்படுத்தியதனூடாக ஊழல் குற்றச்சாட்டை புரிந்துள்ளார் என்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தென் மாகாண முதலமைச்சின் கீழ் இயங்கும் தென் மாகாண அபிவிருத்தி அதிகார சபையால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தென் மாகாண சபை உறுப்பினர்களை நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தென் மாகாண பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்குவதற்காக உரிய கொள்முதல் வழிமுறைகளை மீறி உற்பத்தி நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அந்த நிறுவனத்துக்கு சாதகமாக செயற்பட்டமை தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுராதபுரத்தில் சிறுமியொருவரை தகாத செயற்பாட்டுக்குட்படுத்திய பிக்குவின் மரபணுவை பரிசோதனை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று அரச பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு சென்று அரச பகுப்பாய்வாளரிடம் தனது இரத்த மாதிரியை வழங்குமாறு பல்லேகம கேமரத்னத்தினருக்கு அனுராதபுரம் பிரதம நீதவான் சுயபத் சசிந்த விக்ரமரத்ன உத்தரவிட்டுள்ளார். மரபணு பரிசோதனைக்காக இதனை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
இரத்த மாதிரியை வழங்கிய பின் மேற்கொள்ளப்படும் மரபணு பரிசோதனை அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு அரச பகுப்பாய்வாளருக்கு பிரதம நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று தங்கத்தின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 2000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 3,94,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 4,000 ரூபாவால் அதிகரித்து 3,62,500 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று கேப்டன் கொழும்பு பிரதான வீதியின் வட்டவளை கரோலினா பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் முச்சக்கர வண்டி பிரதான வீதியை விட்டு விலகி செங்குத்தான சரிவொன்றில் சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து தலவாக்கலை நோக்கி சென்று கொண்ட போது சாரதியின் கட்டுப்பாட்டுகளிலிருந்து முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து இடம்பெற்ற போது வெளிநாட்டிலிருந்து வருகிற நபர் ஒருவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். யோசித ராஜபக்ச தாக்கல் செய்த சீராய்வு மீது விசாரணைகளை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளதோடு அதற்கான கட்டளையை ஜூலை 3ஆம் தேதி வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமக்கு எதிராக சட்டம் அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்று தீர்ப்பளிக்குமாறு கோரி யோசித ராஜபக்சவினால் மறு ஆய்வு மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுதாரரான யோசித ராஜபக்ச சார்பில் சட்டத்தரணி ஹபீல் பாரிஸ் பல விடயங்களை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலுக்கு வடக்கில் அமைந்துள்ள எட்வர்ட்ஸ் விமான தளத்தில் அமெரிக்க இராணுவ விமானம் ஒன்று நள்ளிரவு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து சம்பவம் அமெரிக்க நேரப்படி இன்று 11 மணியளவில் இடம்பெற்றது. எட்வர்ட்ஸ் விமான தளத்தில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அமெரிக்க விமானப்படையின் B-52 ஸ்டாரோ ஃபோர்ட்ஸ் ரக விமானம் விபத்துக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து அவசர கால மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்புப் பணிகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்பொழுது 8 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விபத்துக்குள்ளான விமானம் B-52 என்பது 1950கள் முதல் அமெரிக்க விமானப்படையில் சேவையில் உள்ள ஒரு நீண்ட கால தூர உத்திசார் குண்டுவீச்சு விமானம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் 8800 மைல்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது.